பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விசேட நேரலை நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொளியினூடாக தந்திருந்தோம். இன்றைய தினத்திலே ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இந்த தினத்திலே சாய்ந்தமருது மாளிகைக்காட்டுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற பீச் கடற்கரை பகுதியினை சுத்தம் செய்கின்ற பணிகள் இடம்பெற இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் தந்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பிரிவுடைய கௌரவ தலைவர், சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்துடைய தலைவர், சாய்ந்தமருது மாளிகைக்காடு பைபிள் ஜகாத் தலைவராக இருக்கின்ற அல்ஹாஜ் எம்எஸ் முபாரக் அவர்களுடைய அந்த தலைமையின் கீழ் இப்பொழுது இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரையை சுத்தம் செய்கின்ற பணிகள் இந்த தினத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த பகுதியிலே மக்கள் சுத்தமான காற்றை சுவாசித்து சுத்தமான இடத்திலே உட்கார்ந்து அவருடைய பொழுதுகளை கழிக்கின்ற ஒரு இடத்தினை தயார்படுத்தி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வோடு பலர் இணைந்திருக்கின்றார்கள். பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது வருகை வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளோடு இணைந்திருக்கின்றவர்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போது இந்த பிரதேசத்திலே இந்த பணிகளை எனது ஊர் இருக்கின்ற பலர் இணைந்திருக்கிறார்கள். இந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. നമ്മുടെ ആധാർ முதல் கட்டமாக இப்பொழுது இந்த பணிகள் நமது பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளோடு பலரும் இணைந்து இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சிரமமான பணிகள் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பணிகளோடு பலரும் இணைந்து இந்த சிரமமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிரமமான பணிகள் ஏற்கனவே சொன்னதின் பிரகாரம் இந்த பணிகள் இன்றைய தினத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முற்றுமுழுதாக இந்த பிரதேசம் சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகளை இங்கு செய்திருக்கின்றார்கள். பலரும் வருகிறது இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதிகள் இந்த காலை பொழுதிலே சுத்தம் செய்யப்பட்டு மக்கள் சுத்தமான இடத்திலிருந்து சுத்தமான காற்றினை சுவாசித்து தங்களது பொழுதுகளை கழிக்கின்ற ஒரு உன்னத இடமாக, ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதற்கான பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலே சுத்தம் என்பது ஈமானின் பாதி. எனவே இந்த சுத்தத்தை பேணுவதிலே நாங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பலர். எமது ஊர் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே இவ்வாறு இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மிகவும் அழகான முறையிலே இந்த பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சிரமதான பணிகளிலே எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், வைத்து சக்காத் அதனுடைய உறுப்பினர்கள், சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களோடு இணைந்து பொது அமைப்புகள் என பலரும் இந்த பணிகளிலே இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பணிகளோடு பயணித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கான நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பணிகள் இப்பொழுது காலையிலிருந்து இது வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டு இந்த பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பணிகளிலே பலரும் இணைந்து கொண்டு இந்த பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அவர்களோடு உலமாக்கள் இணைந்திருக்கின்றார்கள். நமது ஊர் பிரதேச வாசிகள் இணைந்திருக்கின்றார்கள். பலரும் இணைந்து இந்த பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இதனை செயற்படுத்திக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதேசம் அழகுபடுத்தப்படுகின்ற ஒரு இடமாக மாற்றப்படுகிறது. குறிப்பாக இந்த பிரதேசத்திலே மக்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக தங்களது பின்னேற பொழுதுகளை கழிக்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் மாறப்போகிறது. எனவே இந்த பணிகளோடு இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்கள் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பாலத்துக்கு வர்ணம் பூசுகின்ற பணிகளும் இடம்பெற இருக்கிறது. இன்னும் சொற்ப வழியிலே அதனுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பாலம் மிகவும் அழகான முறையிலே இன்னும் சற்று நேரத்திலே காட்சியளிக்க இருக்கிறது. இந்த சுத்தம் செய்யும் பணிகளிலே மற்றொரு பகுதியை சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகிறது. மற்றைய பகுதிக்குள் நாங்கள் இப்பொழுது நுழைந்து கொண்டிருக்கின்றோம். சாய்ந்தமருது மாளிகைக்காடுக்கு உட்பட்ட இந்த கடற்கரையினை, பீச்சினை சுத்தம் செய்து மக்கள் பாவனைக்காக வழங்குகின்ற ஒரு உன்னதமான பணியாக இது அமைந்திருக்கிறது. இந்த இடத்திலே வருகின்றவர்கள் சுத்தமான காற்றினை சுவாசித்து சுத்தமான இடத்திலே இருந்து
அவர்களது பொழுதுகளை அவர்களது ஓய்வான நேரங்களை கழிப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. அந்த பணிகளிலே இணைந்திருக்கின்றவர்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காலையிலிருந்து இது வரைக்கும் இந்த கடற்கரை பகுதியினை அழகுபடுத்துகின்ற சுத்தம் செய்கின்ற பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதிலே எமது உலமாக்களும் இணைந்து இந்த பணிகளை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சேவையும் இந்த பணியிலே அடங்கியிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பணிகளோடு இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது உலமாக்களுடைய அந்த சேவையும் இந்த பணிகளை இணைந்திருப்பது என்பது எங்களுக்கும் சந்தோஷமான விஷயம். இந்த பணிகளிலே உலமாக்கள், எமது ஊர் பிரமுகர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அதுபோல பைதுல் ஜகாத் நிதியத்துடைய உறுப்பினர்கள் என்று பலரும் இணைந்து இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எமது பிரதேசத்துக்கு, எமது ஊருக்கு ஜமாத்திலே இணைந்து கொண்ட எமது மாணவ செல்வங்கள் இந்த முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை எழுதிய இந்த மாணவர்கள் கூட இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான பணிகள் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நாலு 6 6 அடுத்த 3 4 பேர் வந்து அந்த போட்டை தோணியை தள்ளுவாங்க.
வா தோனியாவை தள்ளிடு அதான் வா ஒரு கையால தள்ளுற நீ அங்க நின்று எப்படி மச்சான் வா 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 தள்ளு தள்ளு நோய் தள்ளிடு தள்ளிடு தள்ளி அல ஏறி போடா தள்ளி ஓட்டமாடி ஓ बहुत सारा है बोतल तीनों दिया भेंडिया बोतल अब बड़ी किधर ही आती है இது இந்த சாஞ்சமதாக தான் பிச்சானுடைய அந்த காலம் மலைய ஒரு பேச்சு பாருங்க ஓப்பன் எல்லாரும் ஸ்ரீலங்கா ஏகனே சார் ஸ்ரீலங்கா கொண்டு வாங்க கஞ்சி சரியா மகரிபு புறவு வந்து அழகா கொடுங்க கஞ்சி நல்லா இல்லைங்க திருப்பி சுபகுக்கு வாங்க சுபா எங்கிட்ட ஊர்ல தொழுங்க தொழுவோடு எடுத்து அழகா போட்டு கஞ்சி இல்லைங்க சரிங்களா இல்லையா ரைட் வந்துட்டு நல்ல கஞ்சி கொண்டு வாங்க எல்லாம் கொண்டு வாங்க துவா அழகா மக்களும் செய்யும் காசி இன்றைக்கு தான் ஜமாத் போய் வந்தான் பறக்கத்தை தொழிற்சி சாஜரிக்க போகும் வாங்கிட்டு 2 ஐட்டம் சரி கொண்டாந்து இன்ஷா அல்லாஹ் எப்ப இல்ல அசருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க முன்மாதிரி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் இருக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு அசருக்கு படத்தை வாங்க 9 மணி மட்டும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே படத்தை போட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க மூடி வைங்க ಬೆದಿಗಳು ಕಾಂತಿ ಪಾಕಿಗೆ ಮೊಡಲ್ ಕತ್ತಿ ಹಂಗೆ ಇಲ್ಲ ಲಕ್ಷಣ ಹಾಂ ಈಗ ನಾನು ಆ ಗಟ್ಟಿ ಒಕ್ಕಮ ಬಿಡಿ ಬಸ ಕಣ್ಣು ಹೆಂಗಿರಿಗೆ ಅದು सेल्फी पॉइंट कट्टी सेल्फी करना फुल पेन करला गार्डन दानो संपूर्ण गार्डन के ने उक्कम लोके पहले उक्कम गेने कोल पहले अडी अटट आरंदी मैं देने नो एनगम आओ पूर्णलिंद लाइनो मैं उक्कम देन हवसे एन कोटे मैं पास कल्लेला ऐति कोल्मे कल्ले इल्लादे ऐति कुप्पे इल्ला ऐति इल्लादे दाने एक इसरा दाना नहीं सर ओ अभी मोटो नीचे समय याद में कटा गया हां அந்த அந்த இத கொஞ்சம் காட்டுங்க அந்த பாலத்துக்கு mal லட்சணம் mal ஜெகத் மேக தென்னா எல்ட்ரா kuma கிறாவா பிடிக்குள்ள இது மீங்க ஏதோ මෙතන වාරනේ අතන දාමුනේ අතන එකයි මෙතන එකක් දාමු අර කොනේ ඔයා පස්සේ දාලා මෙතන வாங்க வாங்க பைக் எல்லாம் வச்சு போட்டு வாங்க நாம காக்கா பைக் வச்சு போட்டு வாங்க நம்ம இடம் நாம பார்க்க நம்ம இதெல்லாம் பைக் வச்சு வாங்க மேகே சார் ஃபுட்டு हतरा చాలా లక్షణ డుత్యం मैं हुक्म नहीं करना तुम करना करना सर अभी तो इला वाला लक्षण के मैं हुक्म ग्राउंड पाटा करना ये करना मैं हुक्म अरे गडगार एडगिला दिया ते देंगे अदे वितराई मेगे नेतुवे यूते हुक्म हवस देना ओ फैमिली नमे एनिका इंटे कीला दिए पंडी ये कीवा चले मुतन ताई करा அதில் இப்போ அந்த வாங்கின அதே மரத்துக்கு செல்லுங்க 2 இங்கே அலங்காலம் 2 நம்ம 4 தானே வாங்கினு வெட்டி செல்லுங்க வெட்டி வச்சுன்னா அது வாகனக்காரன் வந்து உள்ளே விழ மாட்டான் அதே மாதிரி அவ்வளோதான் அனிதா சார் மேகே அரங்க பலன்ல
මේක උදේ 5:40 පාට ඇවිල්ලා කරා මගේ කට්ටිය. வாங்க எல்லாம் செய்வோம் பயங்கர வெஜி போட்டு காலை சாப்பாடு நீங்கள் வரலையே பால் மேகை லில்லி வைட் தரணும் மேகட்ட டார்க் ப்ரௌன் வேணும் மேகை அரக்காய் மேகை உட்காம மேகை லைட் அதம தாவணும் அதம பத்து வேணும் ஓ பீஜி இதில் ஃபுல்லாக லைட் வரும் இதில் டார்க் ப்ரௌன் கலர் வரும் இதுக்கு லில்லி ஒயிட் வரும் இதுக்கு டார்க் ப்ரௌன் வரும் இந்த பட்டி ரெண்டும் இப்போ இன்றைக்கு இன்ஷால்லா பத்தினா இவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் சார் எப்படி இருக்குது ஆனால் திருப்பி காட்டுங்க வடிவா அவ்வளோ குப்பையும் மிஷின் போட்டில் ஏற்றுறோம் மிஷின் போட்டி நாம் ப்ரைவேட்டை எடுத்துருக்கி 4 மிஷின் போட்டி எடுத்துருக்கி எல்லாமே குப்பை போடுறதுக்கு இடம் 4 பேர் உழவு தந்திருக்கா அங்கே குப்பையை போட்டுட்டான் அதுக்கு மேலே நிரப்புற உழவாங்க அப்போ அதுக்குள்ளேயே குப்பையை போட்டுருவோம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை இன்றைக்கு சாய்ந்தம் வருது மாளிகை காடு பெலத்தனோ हेलो बोल मित्र मैं पल्ली गावे कर वाला किवा गावटना ये पारे कबूल अंदर ए पार ओ मैं गली में इंडे मैं बीच जगह इंडे ओ मैं पहले ओको मैं ना सर आओ लेक्स दुनाई कारट करते सर पहले ओको मैं पत्ते दाम ओको मैं गेंडे अरे अरे सर யா யா हां बोलो சார் பாக்குறோம் புரியணும் வாலே பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஜும்மா மஸ்ஜிதில் நேற்று நாங்கள் அந்த விஷயங்களை கூறி வச்சோம் இதுக்கு முதல் எப்போ நாம அங்கே சிரமம் செஞ்சோம் சார் இல்லை நம்ம இப்போ 4 நாளைக்கு முதல் வெளியோரியனுக்கும் மஸ்ஜிதுக்கு வெளிப்புறமாகவும் அழகான முறையில் மஸ்ஜிதில் சுவரையும் பூசி அதுக்கு அழகான முறையில் லில்லி வைட் பெயிண்டும் பண்ணி உள்பக்கமும் பெயிண்ட் பண்ணி மஸ்ஜிதுல வெளியில அவ்வளவு குப்பை அது சொல்ல முடியாது வாயால சொல்ல முடியாது பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு முதல் நடந்தது தானே அதுக்கு பிறகு நாங்க ஒரு 12 மிஷின் போட்டியில எங்கட வேலை செஞ்ச ஆட்கள் மொத்தம் ரெஸ்டில 8 பேர் வேலை செஞ்சாங்க வர்த்தக சங்கத்துல 6 பேர் வேலை செஞ்சாங்க மஹல்லாவாசிகள் 4 பேர் வேலை செஞ்சாங்க அதோட நாங்களும் அதுல பைத்து ஜகாத் நிர்வாகம் அப்படியே 2 வேலை செஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா அல்லாஹ் அவங்களுக்கு அதுக்குரிய கூலிய நாள மறுமையில கொடுக்கணும் அதுக்கு பிறகு மஹல்லாவாசிகள் அதை கண்காணித்து அறவே குப்பை போடாம வச்சுக்கிறாங்க இப்ப போனா பள்ளிக்கு பின்பக்கம் வெளிவோரியனுக்கு முதலாவது பாலம் அமைக்கப்பட்ட அந்த ஏரியாவில் பார்த்தா வழங்கும் மிச்சம் அழகாக இருக்கு அன்று நாங்க மண்ணும் கூட நிரப்ப இல்லாத நிலம் எந்த மாதிரி லீவு நாள் உண்டது மண் எடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் ஒரு தனவந்தர் வளவுக்குள்ளுக்கும் நாங்க மிசும்பொட்டியை கொண்டு போய் கவுண்டியை கொண்டு போய் ஒரு 8 மண் ஆளடிச்சாங்களை கொண்டு போய் நாங்க போட்டோம் மிசும்பொட்டிலையும் கொண்டு போய் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்தை நீட் ஆக்கிட்டோம் இப்ப மக்கள் அதை பாவினைக்காக அழகா வந்து இருந்து பாவிக்கலாம் மஸ்ஜிதுக்கும் அந்த வழியாக வரலாம் அதே போல இந்த பீச்சை பார்த்தோம் கவலைக்கிடமாக இருக்கு எங்களுடைய மக்கள் ராவ நேரங்கள்ல ஈவினிங் நேரங்கள்ல வேற ஏரியாக்களுக்கு போய் அவஸ்தைப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்க இதே சாய்ந்த மருது மாளிகைக்காடு மக்களுக்கு எங்கட பீச்சை அழகான முறையில பாவிக்கலாம் தானே என்று சொல்லி அழகான காட்சிகள் எங்கட ஊர்ல போட் இருக்கு எங்கட ஊர்ல தோணி இருக்கு எங்கட ஊர்ல ஹோல்சேல் மீன் வியாபாரிகள் இருக்காங்க கரவலை மாயாவலை என்று எல்லா வலைகளும் சாய்ந்த மருது மாளிகைக்காடுல கிடைக்குது அப்ப ஏன் இந்த அழகை எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய சகோதரிகள் பார்க்க முடியாது என்ற கேள்வி எங்களுக்குள்ள எழுப்பக்குள்ள நாங்க பீச்சை வந்து பார்த்தோம் கடு மோசமான நிலைமையில இருந்துச்சு இன்றைக்கு எங்களுடைய மஹல்லாவாசிகள் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் சிலர் அதே போல எங்களுடைய சக இந்த பைசல் காக்கா இந்த ஹசன் அவங்களோட கூட்டாளிமார் சர்ஜுன் நியாஸ் ஆஜியார் ரிஸ்வி ஆஜியார் எங்களுடைய முகமது அதே போல எங்களுடைய பள்ளி செக்ரட்டரி அதே போல பள்ளி செக்ரட்டரியும் நானும் தான் பள்ளி நிர்வாகத்தில் ஒருத்தர் நிற்கும் நினைக்கிறேன் வேற யாரையும் காணல அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த திறந்த அழைப்புல கொடுத்தது விளங்காம இருந்திருக்கலாம் என்ற அவங்களுக்கு தனித்தனி சிலர் என்ன செய்யணும்னா தனித்தனியை போய் அவங்களோட வீடு தேடி போய் கூப்பிட்டு செப்பு கொண்டு போகணும் அது நம்மளால செய்யல செப்பு கொண்டு போய் கூப்பிடுறதுக்கு இது இல்லை பொதுவையில அழகா பொது வகையில தான் அழகா சொல்லலாம் அதனால அவங்க விளங்கி கொள்ளணும் மஸ்ஜிதுல எங்களுடைய மஸ்ஜிதுல இருக்கிற மாதின் ஷாப் ஹாஃபிஸ் அதே மாதிரி இப்ப தொழுவிச்சு கொண்டிருக்கிற எங்களுடைய மௌலவி இவங்க 2 பேரும் 5:45 வந்து வேர்வை அழகா வெளியிறக்கி
இந்த முற்றத்தை அழகான முறையில் செய்தாக இன்னும் லோருக்கு அரமணித்தாளத்துக்கு முதல் மட்டுக்கு நாங்க நிக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் 11 மணி மட்டுக்கு எங்களோட இயங்குவாங்க. அந்த வகையில ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரா எங்களுடைய போலீஸ் ஓஎஸ்சி அவங்க வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவரும் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறாரு. இதுக்கு பிறகு இந்த குப்பை ஊடுற விஷயங்களை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதே மாதிரி எங்களுடைய ஊர்ல தானிஸ், அதே போல இந்த கரையோர நுஸ்ரத் அலி, அதே போல எங்க டிஎஸ் அவங்க பக்க உதவியா இருக்காங்க. நேத்து டிஎஸ் சந்திச்சு பேசினது கூட உடனே சொன்னார், இது நல்ல விஷயம் முபாரக், அழகா இதை செய்யுங்க, நானும் ஒத்தாசுதாரன், இது அழகான முறையில செய்வோம், நம்முடைய ஊரை நாம அழகா கவனிக்கணும், நிறைய எக்ஸிடென்ட் ஊரெல்லாம் நடந்து கொண்டிருக்கி பிள்ளைகள் அங்கஞ்ச போது கவனத்தை திருப்புவோம் என்ற அடிப்படையில சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி டிஎஸோட நானும் சில விஷயங்களை முன் வச்சேன். நாங்க இப்ப ஆண்டு 7 தொடக்கம் இருந்து எங்களோட மஸ்ஜிதுல நிறைய கல்வி சார்ந்த விஷயங்களை பள்ளியில செய்யறதுக்கு இருக்கோம். அதுக்கு எல்லாரும் நீங்க ஒத்தாசையா இருங்க. ஏன்னா ஆண்டு 7 நாங்க ஸ்டார்ட் பண்ணினா தான் எங்களோட எம்பி கூட சொன்னாரு, ஆண்டு 7 ஸ்டார்ட் பண்ணினா அவ்வளவு விஷயம். ஏண்டா அவர் கல்வியில முக்கியத்துவமான ஒரு ஆள், நல்ல ஒரு புள்ள, எங்களுக்கும் படிச்சு தந்த ஒரு ஆசான். அவர் தான் நம்முடைய இந்த ஏரியாவுக்கு இப்ப பொறுப்புதாரி அறிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் அல்லாஹ் அவருக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல சிந்தனைகளையும் உள்ள வளர்ச்சி இருக்கிற ஆட்களையும் கொடுக்கணும் என்று சொல்லி பிரார்த்திப்போம். அதே போல இந்த முற்றம் இதுக்கு பிறகுள்ள காலங்கள்ல நீங்க எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்கிற ஆட்கள், வெளியூர்ல இருக்கிற ஆட்கள் எங்க ஊருக்கு வாங்க. இன்னும் இதுல தங்குமிட வசதிகள், அழகான முறையில அவ்வளவு சாப்பிடுற வசதிகள் எல்லாம் இதுல எங்களுடைய டிஎஸ் இருக்காங்க, இந்த கரையோரம் அவங்க இருக்காங்க, எங்களுடைய ஓஎஸ் இருக்காரு, எங்களுடைய ஊர்ல எம்பி இருக்காரு, பைத்து சக்காத் நிறுவனம் இடத்துல இருக்கு. அதே போல ஊர்ல முக்கியமான முக்கியஸ்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. எல்லாருமாக கைகோர்த்து இந்த பள்ளி நிர்வாகம் ஒத்தாசையாக நாட்டத்தை பார்க்காம உண்மையாக எழுச்சியாக அழகான முறையில செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அழகான முறையில இயங்குவதற்கு எல்லாரும் துவா செய்யுங்க. பேஸ்புக்ல 4 அறைக்குள்ள இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து வீடு விளையிற 2-3 பேர் எங்க ஊர்ல முசிபத்து பிடிச்சாக்கள் இருக்கீங்க. அவங்களுக்கும் அல்லாஹ் ஞானத்தை தாரத்துக்கு அல்லாஹ் கிட்ட 2 தொழுது துவா செய்யுங்க. நீங்களும் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து செய்ய போகலாம். உங்களுக்கு பிரைன்ல அழகான வேர்வை வெளியில போகும், நல்ல புத்திகள் உள்ளுக்கு வரும். மஸ்ஜிதில் உள்ள விஷயங்களை மஸ்ஜிதில் எழும்பித்தான் கதைக்கணும். அதுக்கு நீங்க சொல்றீங்க என்ன, மஸ்ஜிதுல சொல்ல 2வது கொத்துமா ஓதுறேன்னு சொல்றீங்க. என்னன்னா நீங்க அதெல்லாம் படிக்கணும். நீங்க படிச்சிருக்கீங்க, உலக கல்வியை படிச்சிருக்கீங்க, ஓகே. ஆனா உங்களுக்கு மார்க்க கல்வியை கட்டாயம் நீங்க தேடி படிக்க வேண்டியது. உங்களோட காலம் எல்லாம் 50 வயசு 60 வயசுக்கு மேல வைத்தீங்க. கபூர்ல முழுகிற கபூர் உங்களை தேடி கொண்டிருக்கு, வாண்டு விட்டுருக்கு. அதனால் நீங்க இன்னமும் திருந்தாம இருந்தீங்கடா 4 பக்கம் சுமந்து கொண்டு நாசமா போட்டு சொல்லி இந்த கபூர்ல போட்டுருவாங்க. உங்களை துவா செய்கிற ஆட்களை உருவாக்குங்க. மனசுகளை உடைக்காதுங்க. மனுஷன் மனசை உடைக்காம நல்ல சிந்தனைகள் வந்து அந்த சிந்தனைகள் மூலமான எழுச்சியான ஒரு விருத்தமான மனசுல ஆட்கள் பார்த்து உங்களை துவா செய்யக்கூடிய பதிவுகளை பதிவிடுங்க. இல்லாட்டி ஒதுங்கிக்கோங்க. நீங்கள் நீக்கிறதால இப்படியான வேலை செய்யற ஆட்கள் முன் வர மாட்டாங்க. கேவலமான வேலைகள் சரி, அவன்கிட்ட கேட்கறதுனால சோறு குலைக்கிற அதை வெளியிடுறது வேலைக்கு வழியில்லாத ஆட்கள். நீங்க உண்மையா சிந்தனைகள்ல முன்னேறினீங்கன்றா நீங்க நல்ல முன்னேறம் ஆகலாம். அதனால் உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல சிந்தனையை தரத்துக்கு அல்லாஹ் கிட்ட இந்த சபையோர் சார்பாக இந்த ஊர் சார்பாக வேண்டி எங்களுடைய டிஎஸ் அவங்ககிட்ட கையளிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்வை பொறுத்தளவில் எங்களுடைய சாய்ந்தமருது பிரதேசத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், ஒரு மிக குறுகிய ஒரு நிலப்பரப்புக்குள்ளே அதிகமான மக்கள் வாழ்கின்ற, சனத்தொகை அதிகமாக இருக்கிற, அடர்த்தி கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இப்போது இருக்கின்ற இந்த காலப்பகுதிக்குள் எங்களுக்கு இந்த கிழக்கு பக்கத்திலே மிஞ்சி இருக்கிற ஒரு நிலப்பகுதியாக அல்லது வறுமையாக இருக்கிற ஒரு நிலப்பகுதியாக எங்களுக்கு இந்த கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற சில நிலங்கள் மாத்திரமே இங்கு இருக்கின்றது. அந்த நிலங்கள் என்பது இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் அபிவிருத்திகள் செய்யப்பட்டு அது மக்கள் வந்து அவர்களுடைய பொழுதுபோக்குகளை கழிப்பதற்காக, அதே போன்று அவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளோடு வந்து இந்த பிரதேசங்களில் இருந்து ஒரு மன மகிழ்ச்சியாக அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை குறைக்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரதேசம் எல்லா வளங்களும் அமைய பெற்ற ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இயற்கை வளங்களாக இருக்கலாம், தோணாவாக இருக்கலாம், அதே போல எங்களுடைய போலீஸ் நிலையம், பாடசாலைகள், அதே போன்று பீச் பார்க்குகள் என்று பல பிரதேசங்கள் பல முக்கியமான அமைவிடங்களை கொண்ட பிரதேசமாக இருக்கிறது. எனவே இந்த பிரதேசங்களை பொறுத்தளவில்
மிக முக்கியமான பிரதேசம் என்கின்ற வகையில் எங்களுடைய பெரியபள்ளி நிர்வாகத்தில் பெரியபள்ளி தலைவர், அதே போன்று வர்த்தக சங்கம், அதே போன்று அவரோடு இணைந்த பல தரப்பினர் இன்று இந்த சிரமதான நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தளவில் ஜும்மா பெரிய பள்ளி வாயில் என்பது மிக பெரிய அளவிலான பொறுப்புகளை கொண்டு இயங்குகின்ற ஒரு நிறுவனம். குறிப்பாக எங்களுடைய சமூகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது நீண்ட காலமாக இளையோடி போயிருக்கின்ற அல்லது பெரியோடி போயிருக்கின்ற பல பிரச்சனைகளை முன்னின்று தீர்ப்பதிலே அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அண்மை காலமாக எங்களுடைய ஜும்மா பள்ளி வாயில் நிர்வாகம் அவர்கள் மிகவும் வினைத்திறனான முறையிலே ஊரில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை சரியான முறையில இனங்கண்டு அதனை தீர்க்கின்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய தலைவர் முபாரக் ஹாஜி அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. எனவே இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவில் யாரு இந்த சமூகத்துக்கு அல்லது இந்த ஊருக்கு நல்ல விடயங்களை செய்கின்றார்களோ அவர்களோடு கைகோர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு வேறுபாடுகளோ அல்லது எந்த ஒரு பிரச்சனைகளோ இல்லாமல் நல்ல விடயங்களை யாரு செய்தாலும் அவர்களோடு கைகோர்க்கின்ற பொழுதுதான் இந்த பிரதேசத்தினுடைய மனமாற்றம், அதே போன்று பிரச்சனைக்குரிய தீர்வு, அதே போன்று நீண்ட காலமாக நாங்கள் கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு எங்களால் தீர்வு காண முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அந்த வகையிலே ஜும்மா பெரிய பள்ளி வாயிலால் முன்னெடுக்கப்படுகின்ற எந்த ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருந்தாலும் அதிலே நான் நினைக்கின்றேன் எல்லோருடைய பங்களிப்பும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அது அரசு நிறுவனமாக இருக்கலாம், அதே போன்று சமூக நிறுவனங்களாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம். எல்லோரும் ஒன்றாக இணைந்து செய்கின்ற பொழுது நான் வைக்கின்றேன் இந்த ஊரிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய டிசி சேர்மனாக இந்த ஊரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இருப்பதனால் நான் எல்லோரும் ஒன்றாக இணைந்த வகையிலே நாங்கள் பொதுவான வேலை திட்டங்களை மக்களை மையப்படுத்தி செய்கின்ற பொழுது அது ஒரு சிறந்த ஒரு விளைவை பெறுகின்ற ஒரு செயற்பாடாக வரும். அதே போன்று மக்களுக்கு அதிகமான நன்மை பயக்கின்ற ஒரு செயற்பாடாக வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பெரிய பள்ளி வாயில் என்று வினைத்திறனாக இயங்க தொடங்கி இருக்கின்றது. அதே நேரம் எல்லோரும் நாங்கள் இந்த பொதுவான நோக்கங்களுக்காக செயல்படுகின்ற இந்த வேலை திட்டங்களிலே நாங்கள் கைகோர்க்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான வேண்டுகோளை விடுத்தவனாக இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்தமைக்கு நன்றி உரைவிட பெறுகின்றேன். நன்றி. இப்போது இந்த සුබදවසක් සියලු දෙනාටම අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා සහ ජුම්මා පල්ලියේ සභාපතිතුමා ඇතුළු ඔබ සියලු දෙනාටම අවසරයි. ඇත්තටම සතුරු වෙන්න පුළුවන් දවසක් තමයි අද. පොදු කාරණයක් උදෙසා අපි හැමෝටම එකම තැනකට එකතු වෙලා එකම කාර්යයක නිරතව ලැබීම සම්බන්ධව සයින්ද මාර්ග පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපතිවරයා වශයෙන් මම ඇත්තටම සතුටු වෙනවා. මේ පරිසරය ලස්සනට තියාගන්න එක අපි හැමෝගම යුතුකමක්. ඒක තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ඉතින් ඒක ක්‍රියාත්මක කරගන්න අද අපි හැමෝටම මේ එකතැනකට එකතු වෙන්න ලැබීම සම්බන්ධව මම ගොඩාක්ම සතුටු වෙනවා. ඉතින් මේ පළි සභාපතිතුමා මේ කාර්ය මේ ආකාරයෙන් ඉටු කරගන්න ලොකු දායකත්වයක් එතුමා දක්වනවා. ඒ වගේම අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමයි සහ සාහිත්‍ය මාර්ග වෙළඳ සංගමයේ සහ අනිකුත් සම්මි සමාගම් වල සියලු දෙනාම අද එකතැනකට ඇවිල්ලා ඒ කාර්යය ඉටු කරගන්න ලොකු දායකත්වයක් දක්වනවා අද උදෑසන ඉඳන්. ඉතින් මේ ආකාරයට මේ සාහිත්‍ය මාර්ග මෝදු තීරය ලස්සනට තියාගත්තොත් ඒකේ වටිනාකම තියෙන්නේ ඔයාලටමයි. ඒකේ වටිනාකම ඔයාලටමයි තියෙන්නේ. දවස පුරාම මහන්සි වෙලා හවසට නැත්තම් සඳහා කාලයට ඇවිල්ලා මෙතන පොඩ්ඩක් වාඩිලා මුහුද දිහා බලාගෙන ඉඳද්දි ඒ දැනෙන සහනය ඔයාලගේ හිතට දැනෙන සුවය ඒක මිල මුදල් වලින් ගන්න හැකියාවක් තියෙයි කියලා මම හිතන්නේ. ඉතින් ඒක දිගටම පවත්වාගෙන යන්න ඕන. අපි පාවිච්චි කරන අරවා මේවා හැමදේම මෙතන ඇවිල්ලා ඒ ඉඳපු රැඳිලා ඉන්න තැනම දාලා යනවා නම් ඒක වැඩක් නෑ. ඒ නිසා මේ අද අපි පවත්වාගෙන යන මේ උත්සාහ කරන මේ පරිසරය පිරිසිදුතාවයෙන් තබා ගන්න දක්වන්න අපි මේ කටයුතු කරන්න හදන අපගේ මේ ක්‍රියාවලිය දිගටම පවත්වාගෙන යන්න ඕන කියන එක තමයි මම ඔබතුමාලාගෙන් ඉල්ලන්නේ. මොකද මේ සම්බන්ධව නීතිය ක්‍රියාත්මක කරන්න අපිට අවශ්‍ය තරම් උපදෙස් ලැබිලා තියෙනවා. ඉතින් එහෙම කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. අපි අපේ පරිසරය පිරිසිදුව තියාගන්න ඕන. එහෙම නොවුනොත් තමයි පරිසරයට කුණු බෑර කිරීමේ යටතේ නීතිය ක්‍රියාත්මක කරන්න වෙන්නේ. ඒ නිසා මම හිතනවා ඔබ සියලු දෙනාම මේක මේ විදිහටම ඉස්සරහට පවත්වාගෙන යයි කියලා. ඒක තමයි වටින්නේ. ඒ සඳහා ඔබ සියලු දෙනාගේම දායකත්වය අපේක්ෂා කරනවා. මම හිතනවා මේක අපි මේ විදිහටම අපි සතියකට පාරක් විතර අපි එකතු වෙලා
මේ සමයතුමා සතියක් පාරක් ගතුලා අපි මේක සුද්ධ කරමු. මේක තනි තනියෙන් කරන්න ගියොත් මේක ලොකු කාර්යයක්. අපි ඔක්කොම එකතු වුණොත් මේක පැයක එකමාරක විතර පොඩි වැඩක් තියෙන්නේ. ඒක අපි දිගටම කරගෙන යමු. මම නැවතවරක් ස්තුතිවන්ත වෙනවා අපේ පල්ලි සභාපතිතුමාට, සපාදිස් ලේකම්තුමාට සහ සයින් මෝදු වෙන සංගමන සානිකුත් සම්සභාවේ සියලු දෙනාටම අපි බලාපොරොත්තු වෙන්නේ රටක් වශයෙන් අපි සියලු දෙනාම කළ යුතු දේ කරන්න මෙතන එකතු වීම සම්බන්ධව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ දවස්වල අපේ රටේ පවතින මේ ඉන්ධන අර්බුදය වෙනුවෙන් රජය දැනුම් දීමක් කරලා තියෙනවා සහ අපිට දැනුම් දීමක් කරලා තියෙනවා. ඔබතුමාලාගේ සේවා ස්ථානවල රාත්‍රී 7 සිට විදුලි පහන් සහ වීදි විදුලි පහන් ක්‍රියා විරහිත කරලා තියන්නේ කියලා. ඒකට ඔබතුමාලා මේ දවස් කිහිපෙන් මම පරීක්ෂා කළා. ලොකු සහයෝගයක් ලබා දෙනවා. ඉදිරියටත් ඒක ලබා දෙන්න කියලා මම ඔබ සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා. කොහොමද? Muhammad. Assalamualaikum. Alhamdulillah. இன்று நாங்கள் ஏற்பாடு செய்த அதாவது நேற்று திறந்த அழைப்பு மூலம் சாய்ந்தமரு ஜும்மா பள்ளியிலே ஜும்மாவுக்கு பின்னர் எங்களுடைய ஜும்மா பள்ளி தலைவர் மற்றும் வர்த்தக சங்க தலைவர் முபாரக் ஹாஜர் அவர்களால் இந்த சிரமதான நிகழ்வு ஒன்று சாய்ந்தமரு கடற்கரையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி திறந்த அழைப்பாக அழைக்கப்பட்டு அதற்கு இன்று ஒத்துழைப்பு வழங்க வந்திருந்த எங்களுடைய சாய்ந்தமரு ஜும்மா பள்ளி நிர்வாகத்தினர், சாய்ந்தமரு மாளிகைக்காடு வர்த்தக சங்க உறுப்பினர்கள் மற்றும் அமைப்புகள், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த டிஎஸ் மற்றும் சாய்ந்தமரு போலீஸ் ஓஐசி ஏனைய அமைப்புகள் அனைவருக்கும் நன்றி கூறி அத்தோடு எங்களுடைய முபாரக் ஹாஜர் அவர்களின் அவர் எண்ணத்திலே உருவான இந்த சாய்ந்தமரு கடற்கரையை அழகுபடுத்த வேண்டும். இதிலே நாங்கள் வெளியூர்களுக்கு சென்று ஓய்வு நேரங்களை நாங்கள் போய் தேடி நாங்கள் போறோம். அதை விட எங்கட பகுதியில் இருக்கிற எங்கட கடற்கரையை அழகுபடுத்தி இதிலேயே நாங்க சந்தோஷமா எல்லாரும் இருக்க வேண்டும். எங்கட குடும்பங்களோட ஓய்வு நேரங்களை கழிக்க வேண்டும். நாங்களும் இந்த காற்றை சுவாசிக்க வேண்டும். அதாவது நல்ல காற்றை நாங்க சுவாசிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே இந்த இடத்தை மிகவும் அழகுபடுத்த வேண்டும், சுத்தப்படுத்தியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த பீச் பார்க்கில் இருக்கின்ற இந்த அந்த லைட் கணுக்களுக்கு இன்று பெயிண்ட் பூசப்படும். அடுத்தது அதுக்கான பல்புகள் போடப்படும். பாலத்திலே எங்களுக்கு அழகான பூச்சட்டிகள் வைக்கப்பட்டு பூச்சட்டிகள் கண்ணுக்கு கவர்ச்சியாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக குளிர்ச்சி அளிக்க வடிவிலே பூச்சட்டிகள் வைத்து எங்களுக்கு அழகுபடுத்தப்படும். மற்றது அந்த அங்கால இருக்கின்ற பார்க் அதுவும் இன்றைக்கு சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. பாலத்துக்கும் பெயிண்ட் பண்ணப்படும். இந்த லைட் கனு அவ்வளவுக்கும் இந்த இங்க இருக்கிற அந்த அழகுக்காக வைக்கப்பட்ட லைட் கனு முழுவதுக்கும் 2-3 கலர்களிலே அதுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பல்புகள் இட்டு அது பத்தக்கூடிய மாதிரி இன்றைக்கு ஏற்பாடு செய்வதற்கு சகல முயற்சிகளும் செய்யப்பட்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியினால் இந்த வேலைகள் சந்தோஷமாக நடைபெற்று எங்களுக்கு இந்த சாய்ந்தமரு இதிலே உள்ள இந்த இடத்தை நாங்களும் அனுபவித்து நாங்க வெளியூருக்கு செல்வது அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்கட ஊர்லயும் நாங்க இதெல்லாம் சுத்தப்படுத்தி அனுபவிக்க வேண்டும். எம்பி 3 பேரும் ஒத்து இதை கவனத்தில் கொண்டு ஒரு 10 கடை அமைச்சு கொடுக்குது. இன்ஷா அல்லாஹ் இங்கே வருபவர்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பெட்டி கடைகளை இந்த இடத்திலே அமைத்து தருமாறு எங்களுடைய டிஎஸ் மற்றும் எங்களுடைய கௌரவ ஆலம்பாவாசர் எம்பி அவர்களையும் மற்றது கரையோரத்துக்கு பொறுப்பான தானிஸ் அடுத்த நுஸ்ரத் அலி அவர்களிடமும் மிகவும் மற்றது எங்களுடைய மாநகர ஆணையாளர் ராபிசர் அவர்களிடமும் நாங்கள் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு வருபவர்களுக்குரிய தேவையான பொருட்களை அவர்கள் விற்கக்கூடிய பெட்டி கடைகளை அமைத்து தந்தால் இவ்விடத்தில் வருகின்ற மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்தது கடைகள் திறக்கப்படும் போது அது ஒரு அழகான ஒரு அமைப்பை உருவாக்கும். மக்கள் நடமாட்டம் அதிகரிக்கும். இந்த இடத்திலே சன நடமாட்டத்தை அதிகரித்து இந்த அதுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்பாடு செய்து வருமாறு அந்தந்த திணைக்கள அதிகாரிகளும் மிகவும் தாழ்மையாகவும் வினயமாகவும் வர்த்தக சங்க செயலாளர் என்ற அடிப்படையிலே நான் உங்களிடம் கேட்கின்றேன். அதுபோல நாங்கள் எங்களுடைய டிஎஸ் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம். அந்த தெரிகிற அந்த பகுதியை எங்களுக்கு உடல் உள்ள அமைப்பில் அதாவது மென்டாலிட்டி பிசிக்கலி இந்த இரண்டிலையுமே வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இவ்வாறான வர்த்தகர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் உதவி செய்யும் நோக்கிலே நாங்கள் ஜிம் சென்டர் ஒன்று அவர்களை உருவாக்கி என்னுடைய வர்த்தகர்களின் உடல் உள்ள ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுமாறு அந்த இடத்தை கேட்டிருக்கிறோம். அந்த இடத்தை எங்களுக்கு நீண்ட கால குத்தகை அடிப்படையில் வழங்கினால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்களே வர்த்தகர்களே நாங்கள் அதை கட்டி அதுக்குரிய ஜிம் சென்டருக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து
நாங்க இந்த ஜிம் சென்டரை இயக்கலாம். ஊர் மக்களும் சேர்ந்து வர்த்தகர்கள் நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்வோம். நீங்க எங்களுக்கு அதிகாரிகள் செய்ய வேண்டியது அந்த இடத்தை நீண்ட கால குத்தகைக்கு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மிகவும் விரைவாக கூறி மீண்டும் ஒரு முறை இதற்காக வந்த அனைவருக்கும் நன்றி கூறி ஊடகவியலாளர்கள் வேறு யாரும் தவறப்பட்டிருந்தாலும் அமைப்புள்ள பேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எங்களுடைய நுஸ்ரத் அலி தானிஷ் எல்லோருக்கும் நன்றியை கூறி எங்களுடைய நுஸ்ரத் அலியிடம் ஒளி வாங்கி கையளிக்கிறேன். இந்த கரையோரத்தில் எங்களுடைய கரையோரம் திணைக்களகத்தின் மூலமாக கடற்கரையை சுத்தப்படுத்துகின்ற இந்த வேலை திட்டம் இன்று சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரியபள்ளி வாசல் தலைவர் முபாரக் ஆஜியார் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் மிகவும் சிறப்பான முறையில் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கடற்கரையை சுத்தம் செய்கின்ற இந்த நிகழ்வு நிச்சயமாக எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் மூலமாக முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களம் செய்ய வேண்டிய ஒரு கடற்கரையை சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டத்தை இன்று நிச்சயமாக நாங்கள் நன்றி கூற வேண்டும். எங்களுடைய வர்த்தக சங்க தலைவர் மற்றும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாசல் தலைவர் மற்றும் பைத்துல் சக்காத் போன்ற நிறுவனங்களின் தலைவராக இருக்கின்ற எங்களுடைய முபாரக் ஆஜியார் அவருடைய நிர்வாகத்தின் மிகவும் சிறப்பான முறையில் இந்த வேலை திட்டத்தை அவர்களுடைய நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களகம் இவ்வாறாக முன்வந்து இந்த கடற்கரையை சுத்தம் செய்கின்ற இந்த வேலை திட்டத்தை செய்பவர்களை நாங்கள் நிச்சயமாக ஆதரித்து அவர்களுக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணி அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுடைய திணைக்களகத்துக்கும் எங்களுடைய பிரதேச செயலம் அந்த வகையில் எங்களுடைய இந்த பிரதேசத்தில் மிகவும் சுத்தமான முறையில் கடற்கரையை சுத்தம் செய்து தந்திருக்கிறார்கள். இந்த வேலை திட்டமானது நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று இந்த எங்களுடைய பிரதேச மக்கள் வெளி ஊர்களுக்கு சென்று தங்களுடைய பொழுதுபோக்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய ஊர் மக்கள் எங்களுடைய ஊர்களிலேயே இந்த வேலையை செய்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பயணத்தை இந்த ஊரிலேயே மிகவும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று முன்வந்து எங்களுடைய வர்த்தக சங்கம் செய்து தந்திருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய சாய்ந்த பிரதேசம் சார்பாகவும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நாம இப்ப மரத்தை ஆளு கொண்டு வச்சு போட்டு சொல்றோம். மற்ற அங்கால உள்ளது நம்ம காலையிலிருந்து பணிகள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கின்ற இப்பொழுது மரக்கன்றுகள் நாட்டுகின்ற பணிகள் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அந்த பணிகளை இப்பொழுது அனைவரும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே இந்த கட்டுமான பணிகளும் துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல இப்பொழுது மரக்கன்றுகள் நாட்டுகின்ற இப்பொழுது செல்ஃபி பாயிண்ட் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் செல்ஃபி பாயிண்ட் ஃபுல்லா முடிஞ்சு போட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்த மரக்கன்றினை இப்போது சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எம் ஆஷிக் அவர்கள் இப்பொழுது
வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது எமது சாய்ந்தமரது போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி அவர்கள் இப்பொழுது இந்த மரக்கன்றினை நாட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பள்ளிவாசலுடைய செயலாளர் அவர்கள் இப்பொழுது பள்ளிவாசலுடைய செயலாளர் அவர்கள் மரத்தை நடைபெற்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சாய்ந்தமருது மாநில வர்த்தக சங்கத்துடைய செயலாளர் முகமது அவர்கள் இப்பொழுது சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்துடைய செயலாளர் முகமது அவர்கள் இப்பொழுது இந்த மரக்கன்றினை பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க தொடர்ந்து சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்க சாய்ந்தமருது மாளிகைக்காடு பைத்து சக்காத் அவருடைய செயலாளர் பொருளாளர் இணைந்து இந்த மரத்தினை நடுகின்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான பணிகள் இப்பொழுது எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனைய மரங்களும் நடுகின்ற பணிகளும் இன்றைய தினத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாங்க பெயிண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு போங்களே டிஎஸ்ஐயும் காலையிலிருந்து இதுவரைக்கும் சுத்தம் செய்த இடங்கள் தான் இந்த இடங்கள் காலையில் எவ்வாறு இருந்தது இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆதமபா அவர்கள் இப்பொழுது இந்த பாலத்துக்கான வர்ணம் பூசுகின்ற பணியினை
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதபா அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதில் இணைந்ததாக எமது சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ஆசிக் அவர்களும் இணைந்து இந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்துடைய தலைவர், கல்லிவாசுடைய தலைவர், நிதியத்துடைய தலைவராக இருக்கின்ற முபாரக் அஜியார் அவர்கள் அவரோடு இணைந்து எமது சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்துறை பொறுப்பதிகாரி அவர்களும் இந்த ஆரம்பிக்கின்ற பணியினை ஈடுபட்டு அதனை அடிச்சால வீடியோ அப்படியே சாய்ந்த மருந்துக்கு கிடைக்க ஒரு பெரிய நன்மையான விஷயம். ஒரு இளந்து ஒரு பள்ளி தலைவர் பாருங்க சாய்ந்த மருந்துக்கு கிடைத்த ஒரு இளம் தலைவர் உள்ள தலைவரும் கிடைக்கும். மாளிகைக்காடு சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் முகமது அவர்கள் இப்பொழுது வர்ணம் பூசுகின்ற பணியினை ஆரம்பித்து வைக்கிறார்கள். அதே மாதிரி இளம் இளம் பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்காரு எம்பி. அதுக்குத்தான் நாங்க வக்காலத்து வாங்குறோம். நாங்க லஞ்சம் வாங்கியோ மார்க்கெட்டை நீங்க கடன் கட்டு போயோ நாங்க இல்ல. அதுக்காக நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா என்ன மார்க்கெட்டை செஞ்ச ஆளாகும். நான் மார்க்கெட்டை எப்ப இடிக்கும் கை வருது மார்க்கெட்டை சேவை நெல்லம். அதுக்காக தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் சாய்ந்த மாதிரி ஓஎஸும் இளந்த துடிப்புள்ள மனுஷன் மந்திய நீ விவாதிக்கணும். எந்த ஸ்கூல்ல கூப்பிடுறிய வாரம், எந்த பீச்சில கூப்பிடுறிய வாரம், புறங்காளி அவனை மட்டும் தட்டி தலைவனை ஒதுக்காது. ஒதுக்கினா உனக்கு நாங்க ஊர் மக்கள் சேர்ந்து உன்னோட மோதுவோம். இதுக்குதான் நாங்க எஸ்டிஎப்ல இருந்து தான் வந்தீங்க. அந்த தலைவனுக்கு நீ செல்லுவாய் எப்படின்னு சொன்னா புறங்காலுக நீ புறங்காலுக்கு பொறுமை இல்லை அவன் தலைவன். நீ வா முன்னுக்கு பேசுவோம். உடனடி ஒன்னு தலைவன் வைக்க ஆறாந்தாங்க எந்த மாண்ட எங்களுக்கு பயம் இல்லை. இதான் எங்கட கேஸ். மாசா அல்ல சாமாளிக்கு ஊர் சார்பா நாங்கம்மா யாரு நெல்லா பேசி மாவட்டத்தான் இருந்தீங்க உங்களுடையா நாங்கம்மா அதான் பெயில் அடிக்கலாம் இப்படி அதான் முதலாவது பெயில் அடிக்காரு பெயில் அடிப்பாரோ அப்படியே ஹலோ எல்லாரும் உண்டு உண்டு அடியாது பாருங்க ரெண்டு கடிக்க நல்ல உள்ள அந்த வளைவு கடிச்சு காட்டுவோம்.
அதான் அடிக்கிற ஒருத்தருக்கு தெரியாது. இவ்வாறு இந்த பணிகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இதுவரைக்கும் எங்களோடு பயணித்த அத்தனை பேருக்கும் நாங்கள் குளமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல இந்த பணிகளோடு இணைந்திருக்கின்ற எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த பணியிலே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சொல்லுங்க. சொல்லுங்கள். குறிப்பாக நீங்கள் செய்த அண்மையில் செய்த பணிகளுக்கு மேலே பணி நடைபெறுகிறது. சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இன்று ஒன்று கூடி நாங்கள் தோணா எங்களுடைய சொத்து, சாய்ந்த மருதனுடைய சொத்து, அதை நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த சாய்ந்த மருத பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த செயற்பாடுகளை நாங்கள் இப்போது செய்து இன்று அழகாக காட்சியளிக்கின்றது. இருந்தாலும் அதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று சாய்ந்த மருது வர்த்தகர்கள், சாய்ந்த மருது மாளிகைக்காடு பள்ளிவாசல் தலைமை, அதனுடைய உறுப்பினர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், புத்திஜீவிகள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வளமாக இருக்கின்ற எங்களுடைய சாய்ந்த மருது மாளிகைக்காடு மண்ணினுடைய கரையோர பிரதேசங்கள் இன்று பல சிக்கல்களை கொண்டதாக காணப்படுகின்றன. வீதிகள் மிக நெருக்கமாக காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேச மக்கள் இன்று விழிப்புணர்வு படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில மக்கள் இந்த கடற்கரை பிரதேசத்திலே குப்பைகளை கொட்டுவதன் காரணமாக எங்களது பிரதேசம் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இன்று ஓரளவுக்கு திருத்தம் இருந்தாலும் இப்போது தோணா நீருக்குள் மக்கள் குப்பைகளை போடுவது குறைந்திருந்தாலும் தோணாவை அந்நிய பிரதேசங்களிலே மக்கள் இன்னும் குப்பைகளை கொட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே கல்முனை மாநகர சபையோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தி இன்று வீதி வீதியாக குறைந்தது குப்பைகளை அல்லது திண்ம கழிவுகளை முகாமை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருந்தாலும் மக்கள் தெரிந்து வேணும். இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணினுடைய அபிவிருத்தியிலே இவர்கள் நாட்டம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் இந்த ஊருடைய தலைமை மற்றும் பள்ளிவாசல்கள் எதிர்பார்க்கின்ற இந்த தருணம். ஆகவே இந்த ஊடகத்தினூடாக உங்களுடைய பங்களிப்பு மிக அதிகம். இந்த ஊடகத்தினூடாக எங்களுடைய செய்தி மக்களை சென்றடைய வேண்டும். மக்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம்தான், நீங்கள் ஒத்துழைக்காத வரையிலே இந்த ஊரினுடைய அபிவிருத்தியை நாங்கள் செய்ய முடியாது. தனியே ஒருவரால் இருவரால் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் இதனை பார்க்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்கின்றீர்கள். அதற்காக நாங்கள் இந்த சாய்ந்த மருது மாளிகைக்காடு மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுக்கு தெரியும் இந்த தோணா என்று சொல்லப்படுகின்ற விடயம் மனிதனுடைய இதயம் எவ்வாறு இருக்கின்றதோ இந்த ஊரினுடைய இதயமாக நாங்கள் இந்த தோணா ஏரியாவை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது எதிர்காலத்தில் அபிவிருத்தி செய்யப்படும். பிரஜா சக்தி நிகழ்ச்சி திட்டத்தையும் 2,10,00,000 ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த நிதியை கொண்டு இந்த ஏரியா, அதாவது தோணாவை சுற்றியுள்ள வீதிகளை காபட் வீதிகளாக மாற்றுவது, அதுபோன்று LED பல்புகளை இடுவது, மக்கள் தங்கி இருந்து தன்னுடைய நாளாந்த பொழுதுபோக்குகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளுக்கு நாங்கள் இப்போது அதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம். அதுக்குரிய திட்ட வரைவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது எதிர்காலத்தில் நடைபெறும். அது மாத்திரமல்ல, அதாவது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை, அரச பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கின்ற ஒரு ஊர் மிக நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்தவரை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எங்களுக்கு முக்கியம். ஆகவே இவர்களையும் வர்த்தகர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த ஊரை அரச நிதிக்கு அப்பால் எங்களுடைய வளங்களையும் பயன்படுத்தி இந்த ஊரை நாங்கள் அபிவிருத்தி காண செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இன்று நாங்கள் ஏனைய பிரதேசங்களை பார்க்கின்ற போது இந்த சாய்ந்த மருது மாளிகைக்காட்டு மக்கள் அவர்கள் ஈழாவிற்கு செல்கிறார்கள், ஓட்டமாவடிக்கு செல்கிறார்கள், பாலமுனைக்கு செல்கிறார்கள், அட்டாளச்சினைக்கு செல்கிறார்கள், அக்கரைப்பட்டிக்கு செல்லுகின்றார்கள். ஆகவே இதெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்தால் எங்களுடைய ஊருக்கான வருமானத்தை நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். அதுபோன்று எங்களுடைய இந்த கடற்கரை வீதி அது மிகவும் நிறைவாக குறுகியதாக காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு திட்ட வரைவை இப்போது தயாரித்து அதுக்குரிய ப்ரொபோசலை நாங்கள் பிரேரணை தயாரித்திருக்கிறோம். அதாவது கார்தீவிலிருந்து கல்முனை வரைக்குமாக
நாங்கள் முதற்கட்டமாக காரதீவிலிருந்து சாய்ந்தமருது வரைக்குமாக எங்களுடைய பீச் ரோட்டை இன்னும் ஒரு பீச் ரோட் நாங்கள் சேர்த்து 2 பாதைகளாக ஒன்மையாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுகிறது. இறைவன் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல திட்டங்கள் எங்களுடைய இளைஞர்கள் இப்போது எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள். அவர்கள் பல ஆலோசனைகளை இந்த ஊருடைய பள்ளிவாசல் தலைமை அது போன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்று பார்க்கும் போது எல்லாவற்றையும் விடமானாக இந்த இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்களே, இந்த ஊரினுடைய நன்மைக்காக அதை நாம் வரவேற்று அவர்களுக்கு நன்றி கூறி, அதுபோன்று எங்களுடைய பள்ளிவாசல் தலைமைக்கு நாங்கள் நன்றியை கூறி, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சகல எங்களுடைய நிறுவனங்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்ய வேண்டும். இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு மண்ணை எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே ஒரு சிறப்பு மிக்க ஒரு வளம் பொருந்திய ஒரு ஊராக ஒரு பிரதேசமாக மாற்றி அமைக்க முடியும் என்ற எண்ணப்பாடு காணப்படுகிறது. அதற்கு இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அதை மிக விரைவாக செய்து முடிக்க முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிறுத்த எமது கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அப்துல் ஆதம்பா அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த பிரதேசத்திலே நடக்கின்ற அபிவிருத்தி தொடர்பான விடயங்களை நாங்களும் காலையிலிருந்து இதுவரைக்கும் காலை 6 மணியிலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் தந்திருந்தோம். எனவே அனைவருக்கும் நாங்கள் உளமாத நன்றிகள். இப்பொழுது இந்த பணிகள் துரிதமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பின்னர வேளைகளிலே இது மாற்றப்பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அழகு நிறைந்த இடமாக இது மாறும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த அளவிலே நாங்களும் இந்த நேரத்திலே நாங்கள் முடித்துக் கொள்ள தயாராகின்றோம். இப்பொழுது முன்முறமாக இந்த பாலத்துக்கான பெயிண்ட் வர்ணம் பூசுகின்ற பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். எங்களுடைய அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ஆதம்பம் சார் கூறியவாறு இப்ப வேற மனம் விட்டு இப்ப நான் சின்ன பேச வரல ஒரு எனக்கு வேலை இருக்கு வாக்கு கொடுத்த அவ்வளவு கிளியர் பண்ணணுமே அது வேலை அவ்வளவு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த பாலத்துக்கு நாங்க பெயிண்ட் பண்ணுவோம். இப்ப வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வந்தா எங்களுக்கு இன்னொரு சார் வந்து சொன்னார் மஞ்சளும் வெள்ளையும் அடிக்கணும், அதுதான் உண்மையான கலர் என்று. இப்ப மஞ்சள் வாங்க அனுப்பிருக்கு, அதுவும் பெயிண்ட் பண்ணப்படும். அதுக்கு பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் நீங்க ஊர்ல உள்ள மக்கள் இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பிறகு இங்க பள்ளி வாயல் இருக்கு. பீச் ஓரத்துல நிறைய பள்ளி வாயல்கள் 4-5 பள்ளி வாயல் இருக்கு. அழகா தொழுகையை விட உங்களோட குடும்பமா வந்து செய்யுங்க. இன்னைக்கு சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாயல், பைத்து சகாத் நிறுவனம், பைத்து எங்களுடைய வர்த்தக சங்கம் 3 இணைந்து இன்றைக்கு உங்களுக்கு அழகான குளிர்பானம் எல்லாமே இன்றைக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பிஸ்கெட்ல இருந்து எல்லாமே இன்றைக்கு ஈவினிங் உங்களுக்கு தருவாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அழகா இருந்து 9 மணிக்கு பிந்தாம நீங்க வீட்டுக்கு எல்லாரும் போங்க. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் வாங்க. அதே போல இந்த வர்த்தக சங்க தலைவர், பள்ளி தலைவர் மனம் திறந்து கதைக்கார், இப்ப எம்பி மனம் திறந்து எல்லாம் கதைச்சார். இதே வேலையே அழகா மனம் திறந்து பேசின மாதிரி அழகா நாங்க செய்யணும். செய்யறதுக்கு நைட்ல 2-3 ஹவராவது நாங்க மன உளைச்சல் இல்லாம தூங்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இந்த பேஸ்புக் மந்திரி மாதிரி இருக்கீங்க. எங்கிட்ட ஊர்ல 3 பேர்ல ஒரு ஆள் வந்துட்டாரு, இப்ப இன்னும் 2 பேர் இருக்கீங்க. அந்த பேஸ்புக் மந்திரி மாதிரி நீங்க படிச்ச ஆட்கள் உங்களோட படிச்ச கல்வியே சரியா யூஸ் பண்ணி செஞ்சு அந்த உங்களோட நீங்க எழுதுற விஷயங்களை மனசு நோவைக்காம எழுதுங்க. மந்திரி மாறி பேஸ்புக் மந்திரியாவது எப்படி அவன் கேவலம் கட்ட உள்ளமுள்ளவன் செய்யல போய் அதுக்கப்புறம் நீ இல்லாட்டி அதுக்கு இல்லாம 6 எடு. இப்ப ஒரு ஆள் 6 எடுத்துக்காரு, அந்த 6 எடுத்த மாதிரி மத்த 2 பேரும் நீங்க 6 எடுத்தீங்கன்னா மத்த அவ்வளவு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எழுதவா உனக்கு இல்லாட்டி மன உளைச்சல் வருத்தம் கிருத்தம் எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கன்சல்ட் பண்ணி வருத்தத்துக்கு மருந்து ஏன்னா நமக்கு மருந்து எடுத்துட வேண்டிய அவசியம் இந்த எம்பிக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் உண்டு. ஏன் காரணம் இந்த ஊர்ல பேரை கொண்டு நாத்தி அடிக்காய். நீ ஒரு ரூமுக்குள்ளே இருந்து ஒரு புத்தகத்துல இருந்து எழுந்து விட்டு பிளேண்டி மக்கள் இல்லாம தூங்கிடுவாய். அதுக்கு பிறகு எங்களுக்கு தூங்க எழுதில்லை, இதை செய்யாது. அதனால் நீங்க எல்லாருமாக ஒத்துழைப்புக்கும் எல்லாரும் எம்பில இருந்து மொத்த பேர் இதுல நன்றி உங்களுக்கு எல்லாருமாக சேர்ந்து வந்ததுக்கு உங்களை எல்லோருக்கும் நன்றி செலுத்தி நான் இதை முடிக்கிறேன். அதோட எங்களுடைய சார் அவங்களுக்கு சொல்றோம், எங்களுடைய ஊர்ல ஒரு குறைஞ்சது ஆக கூட சார் இது கதை இல்லாம நீங்க செஞ்சுதாங்க சார், இல்லாட்டி செய்யறதுக்கு எங்களுக்கு வழிவகுத்து தாங்க. நாங்க செய்யறோம் 10 கடை அழகான சின்ன கடை. ஆனா சோம்பேறி இதுக்கு கடை உடஞ்சு வரவனா எங்களுக்கு வர்த்தக சங்கத்துல லெட்டர் எடுக்கணும், பள்ளியில லெட்டர் எடுக்கணும், பைத்து சகாத்துல லெட்டர் எடுக்கணும். நீ உன்னை நம்பி நாங்க எம்பிட்ட கதைக்கணும். இது எல்லாத்தையும் செய்யற சோம்பேறி இல்லாதவா, ஜூஸ் கடை செய்யவா, அப்ப கடை செய்யவா, கஞ்சி கடை செய்வா, நெச்சுரலா செய்வா. நீ சீனியை குழைச்சு கொடுக்கறதுக்கு இங்க வந்துடாது, இருக்கிற சீனியை கூட்டுறதுக்கு வரவனா. அழகா உண்மைத்தன்மையோட செய்யற ஆள்
முன்னுக்கு வா, எங்களை பள்ளிக்கு வா, எங்களை சந்தி எல்லாம் செய்து நாங்க அழகான முறையில் எம்பி இருக்காங்க, அவரோட டிஎஸ் இருக்காங்க, கரையோரம் இருக்கு, அதே போல மாநகர சபை இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 கடையை இன்ஷா அல்லாஹ் அமைச்சு தாரோம். அழகான முறையில் செய்யணும். உண்ட ஊட்ட மவுத்துண்டா உண்ட வேறுவாக வந்து கலவரம். இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுதான் நாங்க கேட்கோம். ஒன்னும் வளர்க்கறதுக்கு இல்லை, நீயும் வளர்ந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனா சோம்பர் இல்லாத வந்து செய்யறதுக்கு வழிவகுப்போம். அதே போல சார் அந்த பாயிண்ட் ஒன்று சும்மா இருக்கு. அதுல எங்களோட வர்த்தகர்கள் மன உளைச்சல் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இடத்த தந்தீங்கன்னா நாங்க எங்களோட செலவுல செஞ்சு இந்த ஊர் மக்கள் பாவிக்கிறது கொடுப்போம். அந்த ஜிம் சென்டர் ஒன்று செய்யறதுக்கு நிலமங்கிற அதிகாரம் சிசிடி அது போன்ற எங்களுடைய பிரதேச செயலாளர் எல்லாரும் கழிச்சு செஞ்சுருக்காங்க சார். நடத்தி என்ன சார் இப்ப பாருங்க சார், அந்த குப்பை அவ்வளவு இல்லாம ஆகிறீங்க. இன்றைக்கு ஆரம்பாவுக்கு நாங்க பால் கதிரையை போட்டு கொடுக்கோம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த குப்பை அதுக்கு இன்னும் போடாம அது செஞ்சு வந்தா நாங்க ஜிம் பாயிண்ட் உருவாக்கிறோம். இல்ல இல்ல அல்ல அது தேயிலை கடை ஆரம்பா ஆமாம். இந்த சார நான் ஒரு சும்மா பேரை சொல்ல மாட்டேனே, எம்பி சொல்லுவேன், ஆசிரியர் சொல்லுவேன். அல்ல வார்த்தை பிரியவங்க நம்ம ஒரு சர்வதேச மீடியாவில நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தைகள் பிரியவங்க விஷயம் அதுல அதெல்லாம் செய்வோம். ஆரம்பாவா நீ வந்திருக்கேன் நெருங்கி வெறும் ஆரம்பாவா தேயிலை கடைக்காரா. இது எங்களுடைய ஆசான் எம்பி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், எங்க ஊரின் சொத்து. எந்த மக்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லயே அழகான முறையில ஒரு நல்ல விவசாயம் எடுக்கிறதுக்கு அவரை வச்சு நல்ல அழகான முறையில செஞ்சீங்க. பக்கா பந்தமதி இது ஒன்றும் இல்லாத நல்ல மனுஷன். இன்னைக்கு நாங்க ஊர்களுக்கு பாக்குற போது காரூர் ஜங்ஷன் அங்க தாண்டினா 4 மணி மட்டும் ஹோட்டல் ஆனா எங்கட பகுதியில வந்து சரியாக வந்து யாரும் அதுல படகு சவாரிகளை செய்யலாம். காக்கா நீங்க அதான் சார் இப்ப திருப்பி வர போக அவர் இருந்து பாக்குற மாதிரி பிளாஸ்டிக் அதுல 6 செட்டு வாங்கி போடும். இப்ப இன்றைக்கு வாங்கி போடுவாங்க மேசையும் போட்டு. சரியா சரி, இந்த காணொலியை மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.